குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 13 ஜூலை 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். நாட்டில் கடந்த 1975 ஜூன் 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர நிலையை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அறிவிச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சம்விதான் ஹத்ய திவாஸ் அப்படின்ற தினம் தான் அதோடைய அதிகாரப்பூர்வ தினமாக பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதோட பேர் இது தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வேறு நியூஸில் வந்தது தான். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி நாளைக்கு நியூஸில் வந்தாலும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து, கள்ளச்சாராய குற்றங்களுக்கு தண்டனை உயர்வு சட்டத்திருத்த மசோதாவுக்கு பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. 1937ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மது இறக்குமதி ஏற்றுமதி செய்வது, அருந்துதல் போன்ற குற்றங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்டனை வழங்கப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இல்லை அதன்படி கள்ளச்சாராயத்தால் மரணம் விளைவிப்போர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையோடு 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சட்டத்திருத்தம்னு நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேபாள நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் ப்ரெசண்ட்டாக தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா அடுத்த பிரதமராக பார்த்திங்கன்னா சர்மா ஓலி அவர் தான் பார்த்திங்கன்னா அடுத்த பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். அடுத்து, மத்திய அரசு பார்த்திங்கன்னா நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா முதல்வர்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிதி பகிர்வு சரியாக வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை மறுக்கும் விதமாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதில் அந்த டீட்டெயிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்படி நாட்டின் மொத்த செலவினத்தில் பார்த்திங்கன்னா 12.71% தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து, சாத்தாங்காடு ஏரியை பார்த்திங்கன்னா பறவை சரணாலயமாக மாற்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மணலி சாலையில் உள்ள சாத்தாங்காடு ஏரியை முழுமையாக தூர்வாரி பறவைகள் சரணாலயமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி மண்டல கூட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தீர்மானம் தான் நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் பறவைகள் சரணாலயமாக பார்த்திங்கன்னா அறிவிக்கலை. தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் தான் அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி அறிவிக்கப்பட்டாலும் நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிடுவேன். தேசிய அளவில் பார்த்திங்கன்னா என்சிசி துப்பாக்கிச் சுடும் போட்டி பார்த்திங்கன்னா கர்நாடகா முதலிடத்திலும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்கு. மாணவர் படையினருக்கான தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி கர்நாடகா அணி முதலிடத்திலும் தமிழக அணி 2ஆம் இடத்தையும் பெற்றிருக்கு. தேசிய மாணவர் படையின் என்சிசி 17 இயக்குநரங்களுக்கு இடையிலான தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி பார்த்திங்கன்னா திருச்சியில் தனியார் விளையாட்டு பயிற்சி மையத்தில் ஜூலை 6ஆம் தேதி தொடங்குச்சு. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா 3 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலம் மொத்தம் 8 பதக்கங்களுடன் கர்நாடக அணி முதலிடத்திலும், அடுத்து பார்த்திங்கன்னா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்கள் பெற்று தமிழகம் பார்த்திங்கன்னா 2ஆவது இடத்திலையும், 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கத்துடன் பார்த்திங்கன்னா ஒடிசா அணி 3ஆவது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு ஐடிஐயில் சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கால அவகாசம் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் தான். நீங்கள் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்லாம் கிடையாது. இன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2.38 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். அடுத்து, காமராஜ் பிறந்தநாளை பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக தமிழகத்தில் கொண்டாடிருக்கோம். இதில் 1954 முதல் 1963 வரை 9.5 ஆண்டுகளிலிருந்து தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடத்தி வந்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 2 முறை பதவி வகித்தவர். நேரு மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பிரதமரை தேர்வு செஞ்சவர். ஓகேங்களா? இந்த டீட்டெயிலில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது தான், அந்த இயர்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது விக்கிலீக்ஸ் வலைத்தளம். இந்த வலைத்தளத்தை யார் உருவாக்குனா ஜீனியன் ஆஞ்சே. ஓகேங்களா? 2006ஆம் ஆண்டு தொடங்குறாரு. இது ஆப்கானிஸ்தான் ஈரான் போர்களை பற்றிய பெரும் எண்ணிக்கையிலான அமெரிக்க அரசின் ரகசிய ஆவணங்களை தமது வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காரு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, விக்கிலீக்ஸ் வலைத்தளம் எதனுடன் தொடர்புடையதுன்னா இது ஒரு பத்திரிகை சம்மந்தமானது. பல்வேறு நாட்டோட முக்கியமான ரகசிய ஆவணங்களை வெளியிடுறது தான் இந்த வலைத்தளம். ஓகேங்களா? மும்பை பங்குச்சந்தை குறியீடு பார்த்திங்கன்னா சென்செக்ஸ். தேசிய பங்குச்சந்தை குறியீடு பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்.
அடுத்து பிம்ஸ்டெக்கோடைய மாநாடு நடந்திருக்கு. பிம்ஸ்டெக்கோடைய பிரதமர் மோடி தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடைய மாநாடு வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்முக கூட்டுறவுக்கான வங்காள விரிகுடாவையொட்டியுள்ள இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூடான் ஆகிய 7 தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்காக வங்காள விரிகுடா முன்னெடுப்பு, அதாவது பிம்ஸ்டெக்கோட உண்மையான அர்த்தம் அதுதான், பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அமைப்பு வந்து ஒன்றிணைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 7 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த பிம்ஸ்டெக்கோட இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா வரும் செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் நடக்க இருக்குது. ஓகேங்களா, இது முக்கியமானது தான். அடுத்து இந்தியாவோட சாகர் அல்லது பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்குமான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி அப்படின்ற விரிவாக்க கொள்கை திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளுடன் ஒத்துழைப்பை வந்து இந்தியா வந்து வலுப்படுத்திகிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாகர் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்குமான பாதுகாப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு நாடுகளுடனான உறவுகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, இந்தியாவில் தனியார் மையமாக்கப்படும் ஒரு வங்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிஎம் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பொதுத்துறை நிறுவனமாக இருந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை நிறுவனமாக வந்து ஐடிபிஎம் வந்து ஆல்ரெடி ஆக்கியிருக்காங்க. இதன் மூலம் நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை வந்து 27லேருந்து 12 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, தற்போது வரைக்கும். முக்கியமாக கேட்குற கொஷின் கரண்ட் அஃபேர்ஸு. 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்நிலையில் வந்து 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒட்டுமொத்தமாக 77 புள்ளிகளை பெற்றிருக்குது. இது வந்து 2021-21 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குறியீட்டில் வந்து 69 புள்ளிகளை பெற்ற நிலையில் தற்போது கொஞ்சம் முன்னேறி இருக்குது புள்ளிகளில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களை பொறுத்தவரை நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் வந்து கேரளா மற்றும் உத்தரகாண்ட் வந்து 79 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலையும் 78 புள்ளிகளை பெற்று தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் வந்து 77 புள்ளிகளை பெற்று கோவா வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. இது எல்லாமே முக்கியமானது தான். யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் ஃபர்ஸ்ட்லேயும் ஜம்மு காஷ்மீர் அதுக்கு அடுத்ததாகவும் புதுச்சேரி அதுக்கு அடுத்து 3ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து தில்லி, கேரளம் உட்பட 6 உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதிகள் வந்து நியமிக்க இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியத்தோட பரிந்துரை ஏற்று. இந்த கொலிஜியத்தில் யார் இருக்கா அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து TY சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் PR கவாய் ஆகியோர் அடங்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற கொலிஜியம். ஓகேங்களா, அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் வீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி மருத்துவனுடைய பெயர் வந்து சூட்ட இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள வீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி மருத்துவரான ஜார்ஜ் மேத்யூவோட பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இவர் வந்து 1965ஆம் ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்பு வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு, வசித்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மருத்துவம் படிச்சுட்டு 1967ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனைவியுடன் அங்கே போய் செட்டில் இருக்கார். அங்கே வந்து மருத்துவ சேவை நிறைய செஞ்சுருக்கிறாரு. இந்த நிலையில் அந்நாட்டு மருத்துவத்துறைக்கு அவர் அளித்த பங்களிப்புக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள அல் மக்ரப் அப்படின்ற பகுதியில் இருக்கும் ஒரு வீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மேத்யூவின் பேரை வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு மாநகராட்சி வந்து சூட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமானது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலினி கிரெட்சிகாவை அவங்க வந்து 2 பேருமே சந்திக்கிறாங்க. இதில் வந்து பாலினி தனது முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்துக்காகவும் களம் காண இருக்கிறாங்க. இல்லை கிரெட்சிகோ வந்து பார்த்திங்கன்னா 2வது கோப்பை போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறு அடுத்தடுத்த கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் வீராங்கனை அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா பாலினி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேருக்கு தான் மேட்ச்சு. நாளைக்கு தான் இவங்க ஜெயிச்சாங்கன்னு தெரியும். அடுத்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற இருக்கிறாரு. இவர் இங்கிலாந்துடைய வேகப்பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் இங்கிலாந்துக்காக இத்துடன் 188 ஆட்டங்கள் வந்து அவர் ஆடிருக்காரு. 77 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்திருக்கிறாரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மக்கள் தொகை 2060 முற்பகுதியில் 170 கோடி உச்சமடைந்து பின்னர் 12% குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஐநா ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஐநா வியாழக்கிழமை வெளியிட்ட வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை கணிப்புகள் அப்படின்ற அறிக்கையில் உலக மக்கள் தொகையில் 50லேருந்து 60 ஆண்டுகளில் தொடர்ந்து வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நடப்பாண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை 820 கோடியாக உள்ள நிலையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2080களில் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 1030 கோடியாக உச்சத்தை அடையும். அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி
அதுக்கப்புறம் அந்த நூற்றாண்டோட இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1020 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இந்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடப்பு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 145 கோடியாக இருக்கும் இந்தியாவின் மக்கள் தொகை 2054 169 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நூற்றாண்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நூற்றாண்டோட இறுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா 12% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சீனாவின் புத்தாக்க நிறுவனம் ஐஸ்பேஸ் உருவாக்கப்பட்ட ராக்கெட் வந்து 3 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் திட்டம் வந்து தோல்வியடைஞ்சிருக்கு. ஐஸ்பேஸ் நிறுவனம் தயாரிக்கப்பட்ட 24 மீட்டர் உயரம் கொண்ட திட எரிவாயு பொருளில் இயங்கும் ஹைப்பர் போலோ 1 அப்படின்ற ராக்கெட் வந்து கோபி பாலைவனத்தில் உள்ள ஜியூக்வான் செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து லான்ச் பண்ணாங்க. அதை லான்ச் பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு சிதறிச்சு. பூமியின் சுற்றுப்பாதை அடைந்த சீனாவின் முதல் தனியார் நிறுவன ராக்கெட் என்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் போலோ 1 வந்து பார்த்திங்கன்னா 2019 பெற்றிருந்தது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்து படிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூ சர்வீஸான கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.